அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியுது, நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்குட்டி தான். அவர் தான் வந்து என்னோட நிறையா பண்ணியிருக்காரு இந்த வயசு. எந்த பைத்தியம் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான். இப்போ ஹார்ன் அடித்தா மட்டும் வழி விட்டுருவாங்களா? என்னடா டே பைத்தியக்கார பயலுகளா பார்க்குறது. காலையில் வந்து வண்டி நிப்பாட்டி மேலே வந்து என்ட்ரி பண்ணுறதுக்குள்ளே பயமாகிடுச்சு. இவருங்க எதிரி வீட்டில் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. ஃபோன்ஸ் நாட் அலோட், ஸ்ட்ரிக்ட்லி விடவே மாட்டுறாங்க உள்ளுக்குள்ளே. வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேராதூனில் இருக்கோம். ஸோ நாம் கிளம்பி இன்னியோட 29 நாள் ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55% ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து லக்னோ ஆர் அயோத்தியா, மோரார்லெஸ் 700 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ மவுண்டன்ஸ் ரோட் கிடையாது, நார்மலான ரோட்ஸ் தான். பட் பிட் ஹைவேஸ் கிடையாது, கொஞ்சம் நிறையா வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லக்னோ இல்லைனா அயோத்தியா வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நாள். என்னோடய பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆக்சுவலாக வருது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் எந்த சிட்டியில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் எனக்கே தெரியும். ஏன்னா நான் வந்து சிலிகுரி போயிட்டு அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேன். சிலிகுரி இங்கேருந்து 1500 கிலோமீட்டர் வருது. ஸோ இதுதாங்க நாம் தங்கியிருக்க பாருங்கள், நாம் தங்கியிருந்த ட்ராவலர்ஸ் ஹாஸ்டல். நைட்டு தான் வந்து ரூம் போட்டோம். இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா சரியான தூக்கம். நேற்று மவுண்டன்ஸ் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்ததில் செம்ம டயர்டாகிட்டேன். ஸோ மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. அவ்வளோதான், எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம அயோத்தியா அப்படி இல்லைனா லக்னோ நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கேருந்து முசோரி வந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க, வெறும் 30 கிலோமீட்டர். இங்கேருந்து பார்த்தாலே வந்து முசோரி தெரியும். தேராதூன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் சிட்டிங்க. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பெரிய சிட்டி. சரி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அட்வென்ச்சருக்கு உள்ள போக தயாராக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே. என்னடா ட்ரிப்பு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் வரலன்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம எடுத்த நிறையா ஃபுட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஃபுல்லாக கிராக்லிங் ஆகிடுச்சு. என்ன காரணம்னு தெரியும். ஏற்கனவே முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அகமதாபாத்தில் இருக்கும்போதே நம்மளோட 3.5 ஜாக், அதாவது ஆடியோ ஜாக் கனெக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. இப்போ வந்து அது கொஞ்சம் கோளாறு பெருசாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட முக்கால்வாசி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஃபுல்லாக கிராக்லிங் ஆகிடுச்சு. நான் இதுவரையும் போட்ட வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு ஆடியோவில் கிராக்லிங் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி சொதப்பி விட்டுருச்சுங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வாய்ஸ் கொடுத்து தான் மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா தேராதூனில் இருக்கோங்க. ஸோ தேராதூன்லேருந்து நம்ம இப்போ கிளம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னோ, அப்படி இல்லை அப்படின்னா அயோத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இது. ஒரே நாளில் ஓட்ட முடியாது, அதனால் கொஞ்சம் டே நைட்டாக ஓட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே அக்ரிகல்ச்சர் படிக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் கிட்டத்தட்ட நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. தேராதூன் வந்திங்கன்னா கண்டிப்பாக நான் மீட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரை போய் மீட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இவர் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர். இல்லை என்னையோட நிறையா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவருக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். 22 வயசு தான் ஆகுது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மோட்டோ விளாகிங்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. பட் அது எதுவுமே வந்து யூடியூப்பில் வந்து பெருசாக அவர் போடவே இல்லை. அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியுது, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்துக்குட்டி தான். அவர் தான் வந்து என்னோட நிறையா பண்ணியிருக்காரு. இந்த வயசுலேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இங்கே அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு 2-3 டேஸில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாராமா. ப்ரோ உங்கள் பேர் எல்லாத்தையும் சொல்லுங்கள். ரமேஷ் ப்ரோ. எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் ஆகுது ஏஜ். வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நேஷனல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், 1 ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதான் 19 இயர்ஸ் ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து பண்ணியிருக்கேன். நானும் யூடியூப்பில் போட்டிருந்தேன், பட் அவ்வளோ ரீச் ஒன்றும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு இன்டர்நேஷ்னல் ரைட்ஸ் எல்லாம் பண்ணேன். என்னன்னா இந்தியா, பூட்டான், நேபாள், பூட்டான் எல்லாம் பண்ணேன். அதெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆனதுனால நான் எதையும் எடுத்து போடலை யூடியூப்பில். அப்படியே போய்ட்டு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் என்னென்னலாம் சஃபர் பண்ணணும் அது எல்லாமே பார்க்கும்போது
எல்லாரோட லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ரைடர்ஸோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா ப்ராப்பராக அவங்க இந்த மோட்டோ விளாக் பண்ணுறது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா லைஃப்பில் மோட்டோ விளாக் பண்ணுறது தான். ரோடை பார்க்குறதா, கேமரா பார்க்குறதா, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலான்னு பார்க்குறதா, எல்லாத்தையுமே பார்க்கணும் ப்ரோ. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ராவா வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ தான் ஆல் இண்டியா ரைடு வந்து பாதி முடிச்சிருக்கேன். அவர் எனக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ரைடே முடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் நானும் பிரதரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மீட் பண்ணிவிட்டு அடுத்த ரைடுக்கான பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக வந்து எங்களால் கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ இவர் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது இட் வாஸ் லைக் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா நார்த் ஈஸ்ட் போக போகிறேன். இன்னும் வந்து 5000 கிலோமீட்டர் to 7000 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓட்டணும். ஸோ அதுக்கு எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்காக வந்து ஊருக்கு போகாமல் 5 நாள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் வருவேன்னு சொல்லிட்டு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி டயர்டானதில் எந்த அப்டேட்டுமே கொடுக்கல. பட் ஆனால் அவர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காரு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நேற்று நைட்டே வந்து நாங்கள் மீட் பண்ண வேண்டியது. இது கொஞ்சம் வந்து லேட்டானதுனால நான் ஒன்றும் மீட் பண்ணல. எனக்காக வெயிட் பண்ணார். அதுவே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ வந்ததுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரோ பண்ணலாம், பெருசாக பண்ணுவோம். ஓகே ப்ரோ. நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா என் சப்ஸ்கிரைபருக்கு? இல்லை ப்ரோ, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து மோட்டோ விளாக் பண்ணுறதுன்றது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வீடியோவில் ஃபோனில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதை ஒருத்தர் பண்ணுறாருன்னும் போது அதுவும் என்ன மாதிரி எடுத்துக்கோங்களேன். 21 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு வேலையும் இல்லை, வீட்டில் கொடுக்குற காசை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுறன்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதுலேயும் வந்து அவரோட பேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராவலருக்கு வந்து தேவையான ஒரு முக்கியமான மோட்டிவேஷன். நாங்கள் வந்து யூடியூப் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுறதை விட ஒரு ட்ராவலரை மீட் பண்ணோன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். இன்னும் எடுக்கவும் போகிறேன் நார்த் ஈஸ்ட்லாம் போகிறப்போ. ஸோ ஸ்டே வாட்ச். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நம்ம அட்வென்ச்சரில். மிச்சம் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். பிரதர் வந்து நாங்கள் மீட் பண்ணும்போது நம்ம ஒரு தனி இன்டர்வியூவாகவே எடுப்போம். ஏன்னா இவர் நிறைய ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காராமா. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்றா கேட்போம். வாங்க மோட்டோ விளாகில் மிச்சம் எல்லாத்தையுமே பேசிக்கலாம். தேராதூன் விட்டு வெளியில் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் வந்து பைபாஸ். இந்த பைபாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போயிட்டுருக்கலாம். அந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ் போகிற ரோடுங்க. ஜஸ்ட் 25 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷ் வந்துடும். இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகேஷை ஒட்டி தான் ட்ராவல் பண்ணணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4-5 டைம் வந்து நம்ம லெஃப்ட்டில் வந்து ரிஷிகேஷை வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து கிராஸ் பண்ணி போவோம். அதே மாதிரி நேராக போனோம் அப்படின்னா இன்னொரு 35 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வார் வந்துடும். நம்ம 2 இடத்துக்குமே போக போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராவல் மோடில் இருக்கும், எக்ஸ்ப்ளோர் மோடில் இல்லை. ஸோ இங்கேருந்து போக வேண்டிய தூரமும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஹரித்வாரும் சரி ரிஷிகேஷும் சரி நம்ம வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இப்போ டைம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் வரும். ஸோ இந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 650 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அயோத்தி போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிறந்த நாள். ஸோ அதை வந்து அங்கே தான் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து சிலிகுரி போகலான்னு பிளானில் வச்சுருந்தேன். பட் சிலிகுரி வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம வந்து இப்படியே ட்ராவல் பண்ணி போயிடலாம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன். ஒன்லி வந்து ரோடு கவரேஜ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் மறக்காமல் இது எல்லாத்தையுமே மியூசிக்கில் வந்து பாருங்கள், நம்ம வந்து கவர் பண்ண போகிற டிஸ்டன்ஸை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்டே வாட்ச். ஹரித்வார் கோயில் வந்தோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேட்டில் தள்ள முடியாமல் தள்ளிட்டு போயிட்டு இருந்தார். சரி இவ்வளோ தூரம் போகிறோம், அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா நீங்கள் ஏறுங்க நான் வந்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பரவாயில்ல நான் தள்ளிக்கிறேன் தம்பி, நீங்கள் போங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் மனசு கேட்கல, கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டேன். அப்புறம் இறக்கத்தில் நானே போய்க்கிறேன்னு சொல்லி போயிட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியும் கூட பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி உழைக்கிற மக்களை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் பயணத்தை.
டைம் வந்து 11:30 ஆகுது. ஸோ லக்னோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டிருக்கேன். சாப்பாடு வந்துடும். ஸோ சாப்பாடுக்கு முன்னாடி வர வேண்டிய குக்கும்பர், ஆனியன், அப்புறம் வந்து மிளகா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இங்கே வண்டியை நிப்பாட்டியிருந்தேன். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லைங்க. நேஷ்னல் ஹைவே இருக்குது, நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லா சில்லுன்னு தண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் என்னோடய ரியல் கலர் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றிலும் ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் லேண்ட்ஸு தான். எனக்கு பின்னாடி பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் தான் இருக்குது. ஆனால் கூலிங் வந்து கொஞ்சம் கூட இல்லை, பயங்கரமான வெக்கையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் உள்ள சார்ஜ் போட்டு உட்காந்துருந்தா அதுக்குள்ளே பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். The next day. ஒரு வழியாக நைட்டு ட்ராவல் பண்ணி பெட்ரோல் பங்கில் ரெஸ்ட் எடுத்து டீ அது இதுன்னு சாப்பிட்டு நம்ம அயோத்தியா வந்து நியரஸ்ட்டில் நெருங்க போகிறோம். இன்னும் அயோத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பிளான் வந்து இப்போ போயிட்டு நம்ம பேக் பேக்கர்ஸ் ரூம் வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அவங்க போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயிலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? என்னோட பிறந்த நாள். ஆமாங்க, இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாள். என்னோடய பிறந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு போயிருந்தேன். ஸோ நைட்டு ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு போயிருந்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து கிளம்பி இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா 30th டே, 30வது நாள். ஸோ நாம் வந்து ஆல் இண்டியா ரைடு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இல்லையா 40 நாளில். அதில் இன்றைக்கி வந்து 30வது நாள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்த் ஈஸ்டோட ஒரு முக்கால்வாசி தூரத்தை கடந்து நார்த் ஈஸ்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நார்த் ஈஸ்ட்டுக்கு அதிகபட்சம் எனக்கு தேவைப்படுற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் தான். பட் 40 நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பார்த்தோம். 40 நாளில் முடிக்க முடியலை. காரணம் என்னென்னா, மவுண்டெயின்ஸ்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நேரம் வந்து போயிடுச்சு. நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி கிடையாது. பட் அப்படி நடந்துச்சுன்னா செகண்டரி பேக்கப் பிளானாக நான் வச்சுருந்தது தான் 45 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்று 40 டேஸில் முடிப்பேன், இல்லை 45 டேஸில் முடிப்பேன். எப்படி பார்த்தாலும் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுவோம். முடியலன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். அடுத்த வாட்டி வேறு மாதிரி முயற்சி பண்ணலாம். ஆனால் என்னால் 100% சொல்ல முடியும், என்னால் கான்ஃபிடண்ட்டாக 45 டேஸில் வந்து என்னால் முடிச்சிட முடியும். பிளானே வந்து அதுதான். அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் ரொம்ப கம்மி, ட்ராவலிங் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ட்ராவலிங்கை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் மேட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து இந்த அயோத்தியாவை வந்து நம்ம நெருங்கியாச்சு. ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருந்தது இந்த டைமுக்கு வந்து நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சிலிகுரி. இந்நேரம் சிக்கிம்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கணும். நம்ம ஒரு 700 கிலோமீட்டர் தான் பேக்கு லாக்காக இருக்கும். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸு இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா லடாக்கில் இருந்த வரையும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே டஸ்ட்டு தான் ரொம்ப அதிகமாச்சு. எப்போ நம்ம வந்து லடாக்கை விட்டு கீழே வந்தோமோ, எப்போ ஸ்ரீநகரை தாண்டி 100 கிலோமீட்டர் டச் பண்ணோமோ அப்போயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்வெட்டிங்கு. அந்த பயங்கரமான ஸ்வெட்டிங்கில் ஜாக்கெட்லேருந்து பேண்ட் வரைக்கும் எல்லாமே பயங்கர டர்ட் ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும். எந்த பைத்தியம் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான். இப்போ ஹார்ன் அடித்தா மட்டும் வழி விட்டுருவாங்களா? என்னடா டே பைத்தியக்கார பயலுகளா. இங்கே பாருங்கள், 2 வண்டிக்கு நடுவில் நின்று ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான். அவ்வளோ பெரிய வண்டி போகிற வரையும் வெயிட் பண்ணி தான் போக முடியும். மணி என்னங்க ஆகுது? 8:30 தாங்க ஆகுது. கால் வந்து பயங்கரமாக சுடுது. நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கே அயோத்தியாவுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு லைட்டாக ரெஸ்ட் எல்லாம் போட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு
ஃபேஸ் வாஷ்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்தோம். ஏன்னா எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் என்ன நினச்சேன்னா உட்காந்துருவோம், ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் போயிடலாம், ரூமை எடுத்துடலாம், அப்புறம் வந்து ஒரு 4 hours ஸ்லீப்பு, ஒரு 4 hours ஸ்லீப் பண்ணாலே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 hours நான் ஆல்ரெடி ஸ்லீப் பண்ணிட்டேன். என்னங்க எனக்கு பயமாக இருக்கா இல்லை அவங்க அப்படி ஓட்டுறாங்களா? ஒருவழியாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock வந்து நம்ம செக்இன் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளோட பெட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நேராக அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 kilometer. ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய பர்த்டேக்காக நான் போகிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பெஷல் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அயோத்தி டெம்பிள் தான். ஸோ நான் டிவியில் பார்க்கும்போதே நினச்சேன் நம்மலாம் அங்கே போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம போட்ட ஆல் இண்டியா ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுங்க. சரி வாங்க, ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, மணி இப்போ வந்து 5 ஆகுது. சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வரைக்கும் இருக்கும். நம்ம டக்குனிங்கிறத வண்டி எடுத்தோம்னா 3 kilometer தான். 10 நிமிஷத்தில் கோயிலுக்கு போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம திரும்பி வரலாம். ஸோ இந்த ஹாஸ்டல் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. 600 rupees. 600 rupees அப்படின்றது கொஞ்சம் ஸோ விலை தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கும் கிடையாது. பார்க்கிங் கிடையாதுன்னா பார்க்கிங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பார்க்கிங் தான், ஸ்ட்ரீட்டில் தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே குரங்கு தொல்லை ஜாஸ்திங்க, நிறையா குரங்குகள் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம பேகு பாக்ஸ் எல்லாத்தையுமே நோண்டி பார்த்துருது. காலையில் வந்து வண்டி நிப்பாட்டி மேலே வந்து என்ட்ரி பண்ணுறதுக்குள்ளே பயமாகிடுச்சு. பாருங்கள், எதிர் வீட்டில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குரங்கு தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுமாரோட தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தி. சரி வாங்க, வண்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கோயிலுக்கு போகிற வழியில் அப்படியே பேசுவோம். வண்டி இங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கியிருக்கோம். பாக்ஸோடே அப்படியே நம்ம கிளம்பலாம் கோயிலுக்கு. நான் சொன்னேன் நிறையா குரங்கு தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்து அடிக்கடி நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ண தான் செய்வாங்க. பட் என்ன பண்ணுறது, ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே குரங்கு இருந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறதோடவே பயங்கரமான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம லைட்டாக வண்டி மேலே ஏற்றிட்டு கரெக்டாக வந்து 3.1 kilometer அடிச்சு கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு அந்த வழியில் நம்ம அப்படியே போகலாம். ஓகே, 4.5 kilometer. சரியான வெயில் அடிக்குதுங்க, கொஞ்சம் நஞ்சம் வெயில் கிடையாதுங்க. அப்போ அனல் சும்மா பிச்சு அடிக்குதுங்க. ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல. நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்ஸு கியர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வேர்வேல சால்ட்டாகவே மாறிடுச்சுங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words you can say. பார்த்தீங்கன்னா இங்கே வேலட் வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 kilometer பக்கம் வந்து நடந்து போகணும். எல்லா கேட்டுமே க்ளோஸில் இருக்குது. மெயின் கேட் மட்டும்தான் வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நாம் இங்கேருந்து நடந்து அப்படியே ஒரு 1.5 kilometer நடந்து நேராக டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பயங்கரமான செக்யூரிட்டி இருக்குது கோயிலுக்கு. ஸோ இந்த பார்க்கிங் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெஹிக்கிளோ கார்லேயோ வந்தீங்கன்னா கம்பல்சரி பெய்டு பார்க்கிங்கில் தான் வண்டி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா திருட்டு பசங்க ஜாஸ்தின்னு சொல்லிட்டு போலீஸே சொல்கிறாங்க. ஸோ நமக்கும் அதான் பெட்ரு. நமக்கும் நம்ம வெஹிக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலட் பார்க்கிங் தான் பெஸ்ட்டு. சரி, இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடந்து போனோம். ஸோ அங்கே பாருங்கள் ஒரு சிக்னல் தெரியுதா, அந்த சிக்னலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நடந்து போகணும். இங்கேருந்து நடந்து போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நேராக போகணும். ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு.
இப்போதைக்கு வந்து இந்த கேட் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கு. இந்த கேட் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ நம்மளோட செருப்புலாம் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் போல. சரியான க்ரௌடுங்க. இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குது, அந்த வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லோரும் இந்த வழியாக தான் போயிட்டுருக்காங்க. அந்த வழியாக போய் இந்த வழியாக வராங்களா? என்ன இது எல்லாம் தப்பாக பண்ணுறாங்க. இருங்க, தண்ணி குடிச்சிக்கலாம். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதுங்க. பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். 6 மணி ஆயிரும் நினச்சாங்க, அதே மாதிரி 5:50 ஆயிடுச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட போகணுங்க, 1/2 கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 கேட்டுக்கு மேலே நானே பார்த்தேன். இன்னும் எத்தனை கேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்றைக்கும் கூட செம்ம க்ரௌடாக தாங்க இருக்குது. இன்னமும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது போல இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நல்லா க்ரௌடியான டேயில் வந்தோன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் பழனி, திருப்பதி மாதிரி தான். சன்செட் ஆகிறதுக்குள்ளே போயிட்டு கோயிலை நல்லா பார்த்துட்டு வந்துடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் இருட்டில் என்னத்தை பார்க்குறது. 9 மணி நேரம் கோயில் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆனால் எதையுமே நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. அதனால தான் சீக்கிரமே போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்ப்போம். பாருங்கள், எனக்கு பின்னாடி வந்து செக்கிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செக்கிங் எல்லாமே நடக்கும். ஒன்றும் சொல்கிற அளவுக்கு பெரிய செக்கிங் கிடையாது, பட் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி தான் செக்கிங் பண்ணுறாங்க. செம்மையான ஸ்வெட்டிங்ஸ் ஆகுதுங்க. ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 45 டிகிரியோ 48 டிகிரியோ நான் பார்க்குறப்ப இருந்துச்சு. மரண வெயில் அடிச்சிருக்கு இன்றைக்கி. ஃபுல்லாக முடியலை. ஸோ செருப்பு எல்லாமே வைக்கிறதுக்கான இடம் இங்கே இருக்குது. செருப்பு எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு போனோம் எனக்கு பின்னாடி. ஸோ செருப்பை இங்கே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே நடந்து போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம செருப்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. ரொம்ப தூரம் நடக்கணும். லாக்கர்ஸு எல்லாத்துலேயுமே தேவையான எல்லாத்தையுமே இங்கேயே வச்சுட்டு வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மொபைல் ஃபோன் கூட வச்சுட்டு வர மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அப்படியே யூஸ் பண்ணிட்டு க்யூவில் நடந்து போயிட்டுருக்கோம். காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்னும் வந்து முழுசாக இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் வந்து முடியலை. இன்னும் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்குங்க. நான் பார்த்த வரையும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் உள்ளுக்குள்ளே போனால் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இது ஒரு மாதிரி எந்த பக்கம் டைரெக்ஷனே தெரிய மாட்டேங்குது. என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் ஒரே பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. சரி, நம்ம உள்ளே போயிட்டு இறைவனை தரிசிப்போம். வெளியே வந்தாச்சுங்க. உள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலௌட் இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை. இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இங்கே லாக்கர்லேயே வச்சுட்டு தான் நம்ம போகணும். ஒரு பக்கம் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் வாங்குறதுக்கு இன்னொரு கவுண்டர் இருக்கும், எக்ஸிட்லேயே இருக்கும். நம்மளோட பேட் லக்கு உள்ளே போயிட்டு சாமியை வந்து நல்லாவே பார்த்தாச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் மாதிரி தான் போங்க 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 போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி க்ரௌடு கம்மின்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே நின்று பார்த்துட்டு தான் வந்தேன். என்னால் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு எதையுமே உங்களுக்கு காட்ட முடியல. இது வரைக்கும் யாரையும் எடுக்க விட்டதும் இல்லை. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்க. ஃபோன்ஸ் நாட் அலோட் ஸ்ட்ரிக்ட்லி. விடவே மாட்டுறாங்க உள்ளுக்குள்ளே. நீங்கள் இங்கே லாக்கர்லேயே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரிங்க, அவ்வளோதான். வந்ததுக்கு ரொம்ப திருப்தியாக வந்து தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எக்ஸிட் ஆகலாம். இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கே 1 கிலோமீட்டர் நடக்கணும். நான் வெளியில் போயிட்டு என்ட்ரன்ஸில் நான் உங்களுக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு, ஏன்னா பயங்கரமாக தண்ணி தவிக்குது, பயங்கரமாக பசிக்குது, எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். நான் மற்றதெல்லாம் ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக டெம்பிள் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நான் தனியாக தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக ஊற வச்சுட்டு வந்துட்டேன். டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. எதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருங்க ஒரு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து ஒரு பன்னீர் மஞ்சூரியன். இங்கே வந்து வெஜ்ஜு மட்டும்தான் வந்து கிடைக்கும், நான்வெஜ் வந்து இந்த ஏரியாலே கிடைக்காது. சாப்பிட்ணுன்னா நம்ம வெளியில் தான் போகணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய பர்த்டேக்கான எனக்கு நானே வச்சுக்கிறேன் ட்ரீட்டுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியது தான். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இங்கேருந்து நேபாள் பார்டர் வரையும் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் என்ன கதை அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கலாம். பர்த்டே செலிப்ரேஷன் பெருசாலாம் எதுவும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன்லாம் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து மந்தமாக இருக்கும், ஸோ மறக்காமல்